நம்ம கவர்மெண்ட் ஆதார் ஐடி மாதிரி இப்போ ஒன்னு புதுசா கொண்டு வந்திருக்காங்க. ஆதார் கார்டு நமக்கு தெரியும், நம்ம போட்டோ இருக்கும், 12 நம்பர் இருக்கும், நம்ம கைரேகை இது எல்லாமே இருக்கும். நம்ம கவர்மெண்ட் ரிலேட்டடா எந்த ஒரு ஒர்க்கை மூவ் பண்ணணும்னாலும் இந்த ஆதார் எல்லாம் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் அபார் ஐடி. பட் இது முழுக்க முழுக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. அவங்க கல்வி பயில தொடங்கினதுல இருந்து கல்வியை முடிக்கிற வரைக்கும் அவங்களோட முக்கியமான கல்வி சான்றிதழ்கள், மதிப்பெண் பட்டியல்கள், விருதுகள், இந்த மாதிரி அவங்களுடைய எல்லா அச்சீவ்மெண்ட்ஸையும் ஒரே இடத்துல பாதுகாப்பா 12 இலக்க தனிப்பட்ட நம்பரோட சேகரிக்கப்பட்டிருக்க ஐடி தான் அபார் ஐடி. இது ஒரு மாணவனோட ஆரம்ப கால கல்வியிலிருந்து முடிக்கிற வரைக்கும் அவரோட எல்லா தகவல்களையும் கொண்டிருக்கும். இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஸ்கூல்ல காலேஜ்ல பண்ண எல்லா அச்சீவ்மெண்ட்ஸையும் நீங்க ஈஸியா ஒரே இடத்துல சேமிச்சுக்க முடியும். நீங்க ஒருவேளை ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதற்கான தகவல் எல்லாமே இந்த ஒரு ஐடி நம்பர் மூலமா கவர்மெண்ட் ஈஸியா எடுத்துக்கும். நீங்க தனித்தனியா ஒவ்வொரு சர்டிபிகேட்டா சப்மிட் பண்ண அவசியம் இருக்காது. சப்போஸ் ஒருவேளை எஜுகேஷன் லோன் ஏதாச்சும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ப்ராசஸும் இந்த ஐடி மூலமா ஈஸியா நடக்கும். இது மட்டும் இல்ல, நீங்க சப்போஸ் ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூல் டிரான்ஸ்பர் ஆகுறீங்கன்னாலும், ஒரு காலேஜ்ல இருந்து இன்னொரு காலேஜ் டிரான்ஸ்பர் ஆகுறீங்கன்னாலும் உங்களோட தகவல் அனைத்தையுமே டிஜிட்டல் முறையில டிரான்ஸ்பர் பண்ணிக்க இந்த ஐடி ரொம்ப உதவியா இருக்கும். இப்போ இந்த அபார் ஐடிக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க அதை சிம்பிளா நீங்க படிக்கிற ஸ்கூல்லயே அப்ளை பண்ணிக்கலாம். உங்க ஸ்கூல் ஹெச்எம் கிட்டயே அபார் ஐடி ஃபார்ம்னு கேட்டு வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைன்ல கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுல கேட்டிருக்க பேசிக்கான டீடைல்ஸ் ஃபில் பண்ணி பேரண்ட்ஸோட சிக்னேச்சர் பண்ணிட்டு ஐடி ப்ரூஃப்க்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிட்டோம்னா உங்க ஸ்கூல்லயே ப்ராசஸ் பண்ணி ஐடி கிரியேட் பண்ணி தருவாங்க. அதாவது உங்க ஐடி ப்ரூஃப்க்கு நீங்க ஆதார் கூட கொடுத்துக்கலாம், மொபைல் நம்பர், உங்க ஸ்கூல் டீடைல்ஸ், உங்க பேரண்ட்ஸோட கன்ஃபர்மேஷன், இது மட்டும் இருந்தா போதும். உங்க அபார் ஐடியை நீங்க ஆன்லைன்லயே கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், பேரண்ட்ஸோட கன்ஃபர்மேஷன் இல்லாம இந்த ஐடி கிரியேட் பண்ண முடியாது. நம்மளோட ஆதார் கார்டு எப்படி நாடு முழுவதும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அதே மாதிரி இந்த அபார் ஐடியும் நம்ம இந்தியால எங்க போய் படிச்சாலும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா உங்க அபார் ஐடியை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம்.